அந்த காலத்தில் நாங்கள் இருந்திருக்கோம், இதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வயகரா இல்லாதப்போ முக்கியமாக கவுன்சிலிங் ரொம்ப மெயின் ரோல். கவுன்சிலிங்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்குது. அடுத்து வந்து வேறு மருந்துகள் இருக்குது, மைல்டாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய. அப்போமார்ஃபின், ஆல்ஃபா பிளாக்கர்ஸ், இந்த மரப்பட்டைகள், இந்த மாதிரி பல்வேறு மருந்துகள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பதிலாக மாற்றாக நிறைய மருந்துகள். அதை விட பவர்ஃபுல்லான மருந்துன்னா ப்ரோஸ்டாக்லாண்டின் E2, அதே மாதிரி ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அன்றைக்கி ரொம்ப பாப்புலர். 90களில் நாங்கள் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம். இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோன்னா அவங்களுக்கு நல்ல விரப்புத்தன்மை வரும். ஒரு மன அழுத்தத்தினால வர்றவங்க அதோட சரியாகி போயிடலாம். சில பேருக்கு, வயதானவர்களுக்கு வந்து அவங்க திரும்ப திரும்ப பப்பாவேரின், ப்ரோஸ்டாக்லாண்டின் E2 போன்ற இன்ஜெக்ஷனை கையில் கொடுத்து விட்ருவோம், அவங்களே போட்டுக்க வேண்டிதான். இப்போ வயகரா போன்ற மாத்திரைகள் வந்துட்டதுனால இதெல்லாம் வழக்கொழிந்து போயிடுச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இருந்தது, அதிகமாக இருந்தது இன்ஜெக்ஷன் தான். உலகம் முழுவதும் இன்ஜெக்ஷன் தான் நிறைய பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட இப்போ அது வழக்கொழிந்து போயிடுச்சு, இன்ஜெக்ஷனே இல்லை. இன்ஜெக்ஷன் இல்லாத வேறு சில முறைகள் இருந்தது. காற்றழுத்த சிகிச்சை, ஒரு சேம்பரில் ஆணுறுப்பு சுற்றி வச்சு, நம்மளை டைட்டாக வச்சு அதில் இருக்க காற்றை வெளியேற்றுவாங்க. அப்போ ஆணுறுப்பு பெரிதாகும். அவனுடைய அடித்தளத்தில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட நாம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருந்தது. இப்போ வயகரா போன்ற மருந்துகள் வந்ததுனால உலகெங்கும் இந்த மாதிரியான எல்லா மருந்துகளும், இந்த மாதிரியான சிகிச்சைகளுமே டோட்டலாக அழித்தொழிக்கப்பட்டுருது.